ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ என்ன முக்தா பிலிம் சீனிவாசன் சார் வந்து பொம்பளை சிவாஜி. ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு ஆசை, எவ்வளவு பெருமையா இருந்தது. அது இன்னமும் என்னால மறக்க முடியாது. இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் நடிச்சிட்டு ஏன் நீங்க ஹீரோனா இருந்துட்டு அப்புறமா குணச்சித்திரம் நடிக்கிறாங்க நீங்க? நான் ஒரு தப்பு பண்ணம்மா, கொஞ்ச காலம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்லயே இருந்துட்டு, அதனாலதான் வந்துட்டு இன்னொன்னு கூட நான் பெரிய ஹீரோயின் ஆயிருப்பேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, வந்த உடனே வாழை அடி வாழை நல்லா ஹிட் ஆகி போச்சு. இப்படி மலையாளம், இப்படி தெலுங்கு, இப்படி தமிழ், கன்னடம் வர்றதுக்குள்ள எனக்கு என்னை வந்து இது தப்புன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. வந்த சான்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்டுகளை போட்டு 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 அட்வான்ஸுங்களை வாங்கிட்டு ஒரு நாள் கேரளாவில் இருப்பேன், ஒரு 4 நாள், ஒரு 4 நாள் ஆந்திராவில் இருப்பேன், 3 நாள் கர்நாடகாவில் இருப்பேன், 4 நாள் தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டே ரவுண்ட்ஸ்லயே இருப்பேன். என்னை பிடிக்கிறதுக்கு யாருக்கும் முடியல. அந்த டிலே வந்துடுச்சு, எனக்கு டிலே வந்துடுச்சு. ஏன்னா ஐயோ அந்த அம்மா அந்த படத்துக்கு போயிடுவாங்க, இந்த பக்கத்துக்கு போயிடுவாங்க, கிடைக்க மாட்டாங்க சொல்லி அப்படியே பாருங்க. யாரா சொல்லிருக்காங்களா மேம் உங்களுக்கு? எதுவுமே யாருமே அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு. ஓ, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கிறோம். சினிமா ஃபீல்டுக்கு வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்ப கூட வந்து சீரியல்னு போயிடுறாங்களே கடைசியில் ஆர்டிஸ்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணா படங்க சான்ஸ் கூட கிடைக்கும், பண்ணலாம். நீங்க எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அப்புறம் விஜய், அவங்க கூட வரைக்கும் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. சோ இந்த இப்ப இருக்கிற ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணா யாரு கூட நான் ஆக்ட் பண்ணணும்? ரஜினி சார் கூட ஆக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து தளபதின்னு சொல்றேன், அவர் கூடவும் ஆக்ட் பண்ணல. அஜித் இல்ல, அவர் கூடவும் ஆக்ட் பண்ணல. மத்த நீங்க சொல்ற எல்லாம் இவங்க 2 பேர் தான் பேலன்ஸ். அவங்க என்னைய கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா போய் ஆக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். இவங்க நடிச்சதுல எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க? உங்க செட்லயும் இருக்கட்டும், அடுத்த செட்லயும் ஹீரோஸ் கூட. ஹீரோஸ் சொல்றீங்களா? ஹீரோஸ் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காம், ரொம்ப சைலண்ட். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு, பேச மாட்டார். முக்கியமா பேச மாட்டார். பெரிய ஆர்டிஸ்டுகள் எல்லாம் வந்து நிறைய பேசுவாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க, நடிப்பு பத்தி சொல்லி தருவாங்க. எதுவும் கிடையாது, ஆனா பிடிக்கும் எனக்கு. உங்க கூட நடிச்சப்ப இந்த சிவகுமார் சாரா இருக்கட்டும்,